ஸோ ஓகே நான் ரீநேம் டாட் ஜேஸ் ஆட் பண்ணலையா டாட் ஜேஸ். ஓகே இப்போ நம்ம இன்டென்ஷன் என்னன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும் லைக் எஸ்டிஆர் சும்மா வச்சுக்கலாம். இதில் வந்து நான் ஓகே இதை ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே ஃபைவ்லாம் தேவையில்ல. இதில் வந்து நிறையா கேரக்டர்ஸ் வந்து கலந்துருக்கலாம். ஸோ இதில் வந்து வவல்ஸை தனியாக பிரித்து எடுக்கணும், கான்சனன்ஸை தனியாக பிரித்து எடுக்கணும். கான்சனன்ஸ் தான் லைக் வவல்ஸை தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே. ஸோ அதுக்கு நம்ம ஒரு அரே கூட வச்சுக்கலாமே, லெட்டு வவல்ஸ் அப்படின்னு ஒரு அரே, அப்புறம் லெட்டு கான்சனன்ஸ் அப்படின்ற ஒரு அரே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம புஷ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ புஷ் கொடுத்தா இல்லை வவல்ஸ் ஒன்றுனா புஷ் பண்ணலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம ப்ராப்ளம் என்னன்னா வவல்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாலே போதும். நெக்ஸ்ட் அதை புஷ்ன்ற ஒரு விஷயம் போட்டாலே புஷ் ஆகிடும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஐடியா இருக்கா? ஸோ ஈச் பை ஈச் ஒரு வேர்டாக வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி ஆர் ஐட்ரேட் பண்ணி போனதுக்கப்புறம் எந்த வேர்டு வந்து வவ்வல் அப்படின்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம AIOU. ஸோ நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணுற அந்த அப்ரோச் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் அந்த ஃபாலோ போட்டுட்டு அந்த ஒரு எல்லா லூப்பையும் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கண்டிஷன் ஸ்ட்ரிங் டாட் லென்த் அப்படின்னா எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் ஆகும் 0ல இருந்து. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டியை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா எஸ்டி. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு ஃபாலோக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பா ஏவா இருக்கணும். ஏவா இல்ல அப்படின்னா ஈயா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அது தெரிஞ்சுன்னா அதுதான். ஸோ ஆக்சுவலி தான் சஜஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 0ன்னு போடும்போது வி காட் டி. ஸோ அதே மாதிரி எஸ்டிஎஃப் ஐன்னு போட்டோம்னா டிஆர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜிஆர்இ. ஸோ அதனால தான் இங்கே இந்த ஐன்னு போட்டிருக்காங்க. ஸோ தட் ஏவா இருக்கணும், ஆர்எல்ஸ் இஆ இருக்கணும், ஆர்எல்ஸ் ஐஆ இருக்கணும், OIU. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே அது வந்து வவல் தான். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன போடுறேன் அப்படின்னா புஷ் பண்ண போகிறேன். எதை புஷ் பண்ண போனால் எஸ்டிஆர்எஃப் ஐ தான் நான் புஷ் பண்ணணும். ஓகே ஸோ எஸ்டிஆர்எஃப் ஐயை வந்து எதுக்குள்ளே புஷ் பண்ணால் வவல்ஸ்குள்ளே புஷ் பண்ணணும். ஸோ வவல்ஸை வந்து நான் இப்போ காப்பி பண்ணிட்டு வந்து டாட் புஷ்ஷு அதுக்குள்ளே வந்து எஸ்டிஆர்எஃப் ஐ. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு செக்கிங் பண்ணிக்கலாம். எல்ஸ் கண்டிஷன் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு செக்கிங் வவல்ஸ் வந்து கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ரன் பண்ணுறேன். ஓகே இஓ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஓ தான் டேரெக்டா, அதுக்கப்புறம் அந்த ஐ. ஸோ இது கீழே வந்திருக்கலாம், அது சும்மா இது இந்த கம்பைலர் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஃபார்மேட்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் யூ, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் இந்த ஐ, அதுக்கப்புறம் இந்த ஓ, அதுக்கப்புறம் ஐ. வேற எதுவுமே மிஸ் ஆகலை ஐ திங்க். ஸோ ஏலாம் போடவே இல்லையோ? ஆமாம் ஏலாம் நம்ம போடவே இல்லை. அப்புறம் வந்து என்னன்னா அப்புறம் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் எல்ஸ்ல போயிட்டு கான்சனன்ஸ்ல புஷ் பிரிண்ட் பண்ணலையா? console.log இல்ல. ஓகே ஃபைன். சேம் ரிமைனிங் எல்லாமே கீழே வந்துச்சு, இது மேலே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இது சில இடத்துல கேட்கலாம் வவல்ஸ் கான்சனன்ஸ் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுமே ஸ்ட்ரிங்ல இருக்கிற சும்மா ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம ஏதாவது டாஸ்க் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நான் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் அண்டு இது கலந்த ஒரு டாஸ்க் மாதிரி ஏதாச்சும் என்ன டாஸ்க் கொடுக்கலாம்? ஓகே ஸோ இப்போ என்ன இன்டென்ஷன்னா நம்ம ஸ்பேஸ் நம்ம ஒரு வேர்ட் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட் ஃபார்மேட்டர் டாட் ஜேஸ். இது என்ன டாஸ்க் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டேட் இருக்கு இல்லையா,
டேட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேமாக இருக்கா. சில இடத்துல வந்து டேட் வந்து 04 ஐஃபோன், அப்புறமேட்டு வந்து 05 ஐஃபோன் 200 2024 இப்படி இருக்கும் இல்லையா. இப்படி இருக்க டேட்டை எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா 04/05 சாரி சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, சம்திங் டேட் வந்து ஸ்லாஷ் போட்டு எனக்கு வரணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க். சம்திங் டேட் இருக்கும், அந்த ஐஃபனுக்கு பதிலாக அந்த இடத்துல ஸ்லாஷ் போடணும். ஐ மீன் இது நீங்கள் ஸ்ட்ரிங்காக கூட எடுத்துக்கலாம். யா ஓகே, ஸ்ட்ரிங் அவுட்புட் ஆல்சோ ஸ்ட்ரிங். ஓகே, இதுல ஒரு டவுட் கேட்டுக்கணும். நான் நமக்கு ஆக்சுவலி ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாமா இல்ல? நீங்கள் ரீப்ளேஸ்ன்றது யூஸ் பண்ணலாம். யா ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாம். அரசு நீங்கள் ஸ்க்ராட்ச்ல இருந்து இல்லை வேறு மெத்தட் 2-3 மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஒரு மெத்தட்னு இல்லை. ஓகே. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நான் ஒரு நம்பர் நான் வந்து இருக்கு அப்படின்னா, இப்போ நான் இப்படி போடுறேன்னா இது வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர், இது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர், இது வந்து ஒரு சம்திங் 6 டிஜிட் நம்பர். ஸோ என்ன டிஜிட் நம்ம நம்பர் வந்து என்டர் பண்ணணும், அதோட லென்த் வந்து எனக்கு சொல்லணும். லென்த்து 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ நார்மலாக ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஃபார் அரே அப்படின்னா டாட் லென்த்து போட்டால் கிடைச்சோம். பட் ஆனால் நம்பருக்கு டாட் லென்த்து போட்டால் கிடைக்காது. ஸோ பட் ஆனால் அப்போ எப்படி நீங்கள் இது ஒரு டிஜிட் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இப்போ டாஸ்க். இதோட லென்த் வந்து 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன டிஜிட்டில் நான் என்டர் பண்ணணும், அந்த டிஜிட்டோட லென்த் வந்து எனக்கு சொல்லணும். பிகாஸ் ஸ்ட்ரிங்குக்கும் லென்த்துன்னு ஒரு விஷயம் இருக்குது, அரேக்கும் லென்த்துன்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் நம்பருக்கு வந்து அது கிடையாது. ஸோ அது வந்து ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அதை வச்சு நம்ம இன்னொரு ப்ரோக்ராமுக்கு வந்து இது யூஸ் ஆகும், இந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்காக சொன்னேன். அப்படின்னா இது ஆக்சுவலி நம்ம டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு இது பண்ணலாமா? அது வந்து பிகாஸ் ஏன்னா இதுவுமே வந்து ஒரு அப்ரோச்னு சொல்ல முடியாது, இதுவுமே 2-3 அப்ரோச் இருக்கு. ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்றதும் இருக்கு, இந்த மாதிரி இப்போ 2 ஸ்ட்ரிங் பண்ணி பண்றதும் இருக்கு. ஸோ 2-3 அப்ரோச் இருக்கு. நீங்க ஆனால் இப்போ ஒரு அப்ரோச் மட்டும் இல்லாமல் 2-3 அப்ரோச் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதுவுமே அதே தான், ஒரு அப்ரோச் மட்டும் இல்லாமல். பிகாஸ் ஏன்னா இப்போ சில விஷயம் வந்து இன்பில்டாகவே சில இந்த மாதிரி ஃபங்க்ஷன் லென்த்துன்றது ஃபங்க்ஷனோ இல்லை அந்த மாதிரி இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ இங்கே 2 அப்ரோச் போட்டு காமிச்சல, இந்த மாதிரி வந்து சிம்பிளாக போகிறதும் இருக்கு. ஸோ பட் ஆனால் அந்த இது மட்டும் தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஸ்க்ராட்ச்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் சில கேசஸ்ல வந்து இந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து இருக்காது ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ண தெரிஞ்சாதானே நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி ரெண்டு இல்லை எத்தனை அப்ரோச் இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்க இந்த 2 கொஸ்டினுக்குமே அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது முன்னாடி கொடுத்துருக்கேன், அரேல இருக்க ஈவன் நம்பர் ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறது. இப்போ அரேல கண்டுபிடிக்கல, நம்ம வேற ஸ்ட்ரிங் நம்பர்ஸ்ல. அப்போ என்ன இது ஒன்று வச்சுக்கோ, அரேல இருக்கிற இப்போ 34 45 சம்திங் நம்பர் இருக்கலாம். இதில் ஒரு நம்பராக வந்து எடுத்துட்டு ஈவன் நம்பர். இப்போ வந்து 34 வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 34 இஸ் ஈவன் நம்பர், 55 வந்து ஆட் நம்பர் ஆச்சுன்னா 55 இஸ் ஆட் நம்பர், அந்த மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இது இன்னொரு அரே வந்து எடுத்துக்கோம். இப்போ இந்த அரே வந்து என்னன்னா, இது வந்து ஓகே, இது வந்து 3ன்னு வச்சுக்கலாம், டாஸ்க் 3. இது வந்து டாஸ்க் 4. இப்போ வந்து இதே வந்து சம்திங் அரே இப்படி இருக்கு இல்லையா. இதை வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம பேலண்ட்ரோம் கண்டுபிடிச்சோம்ல, இப்போ எனக்கு வந்து அரேல இருக்க எல்லா நம்பருக்கும் எனக்கு பேலண்ட்ரோம் கண்டுபிடிக்கும். இது வந்து பேலண்ட்ரோமா இல்லையா, நெக்ஸ்ட் இது பேலண்ட்ரோமா இல்லையா, இது பேலண்ட்ரோம் இது பேலண்ட்ரோம் இது பேலண்ட்ரோமா, அந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் நம்பருக்குமே நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ட்ரை பண்ணி, இது ட்ரை பண்ணிட்டீங்கனாலே இதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 மட்டும் ட்ரை பண்ணுங்க. இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வந்து லைட்டாக ப்ராப்ளம் ஆக சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதுவுமே ஆக்சுவலி இது போட்டிங்கன்னா ஒரு ஐடியா இது கிடைக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அதுவுமே வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லென்த்து கண்டுபிடிக்கிறது செகண்ட். ஸோ இது பண்ணிட்டு போடுங்க. நாளைக்கு வந்து மார்னிங்கா? நாளைக்கு மார்னிங். சரி, நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். பேசாமல் டியூஸ்டே வச்சுப்போமா?